இப்பொழுதும் ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அதன் பின்பு அவருடைய வஸ்திரங்களை பங்கிட்டு ஒவ்வொருவன் ஒவ்வொரு பங்கை எடுத்துக்கொள்ளும்படி அவைகளை குறித்து சீட்டு போட்டார்கள். கண்களை மூடுவோமா? எங்களோடு பேசும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 1997வது வருஷம் கர்த்தர் என்னோடு பேசினார். மகனே, என்னுடைய வருகை சீக்கிரமா இருக்க போகிறது. வருகிற 98வது ஆண்டிலிருந்து வேதனைகள் ஆரம்பமாக போகிறது. 3 காரியங்களை 98வது வருஷத்தை குறித்து 97 ஆண்டவர் பேசினார். முதலாவது, கோயம்புத்தூரில் குண்டு வெடிக்கும், அநேகர் மரிப்பார்கள். இரண்டாவது, மார்ச் மாதத்திலிருந்து பொருளாதாரம் வீழ்ச்சி அடையும். மூன்றாவது, குஜராத்திலே பூமி அதிர்ச்சி ஏற்படும், பல ஆயிரங்கள் மரிப்பார்கள். கோயம்புத்தூரில் 98வது ஆண்டில் ஜனவரி மாதம் 5, 6, 7 3 நாட்கள் TLC ஆலய மண்டபத்திலே ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்தில் 7ஆம் தேதி இந்த 3 தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறேன். கோயம்புத்தூர் ஒரு பீஸ் சிட்டி, சமாதானத்தின் நகரம். கோயம்புத்தூரில் இருக்கிற எல்லாரும் சொன்னாங்க, கோயம்புத்தூர்ல குண்டு வெடிக்காது. கோயம்புத்தூர் ஒரு சமாதானத்தின் நகரம். பிரச்சனைகளோ பிரச்சனைகளுக்குரிய காரியங்களோ கோயம்புத்தூரில் இல்லை. இது ஃபால்ஸ் ப்ராபசி, தவறான தீர்க்க தரிசனம் என்று சொன்னார்கள். பிப்ரவரி 14ஆம் தேதி குண்டு வெடித்தது. ஆயிரக்கணக்கான மக்கள் மரித்தார்கள். மார்ச் மாதம் பொருளாதாரத்திலே வீழ்ச்சி அடைந்தது. குஜராத்தில் அக்டோபர் மாதம் மிகப்பெரிய பூமி அதிர்ச்சி, 86,000 பேர் மரித்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் 2004 ஆண்டவர் சொன்னார், கடலிலே பூமி அதிர்ச்சி ஏற்பட போகிறது, கடல் கொந்தளிக்க போகிறது, கடலோர மாவட்டங்களில் இருக்கிறவர்கள் மரிப்பார்கள். ஜப்பானில் பூமி அதிர்ச்சி ஏற்பட போகிறது, உலக வர்த்தக மையம் உடைய போகிறது, விமானத்தினால் தாக்குதல் அடைய போகிறது. ஒவ்வொரு ஆண்டு வெளிப்படுத்தினார். 2019 ஆண்டு வரைக்கும் ஆண்டவர் சொன்ன வெளிப்பாடுகள் எல்லாம் சொன்னேன். 2019 ஒரு தீர்மானம் எடுத்தேன், 2020 தீர்க்க தரிசனம் சொல்லக்கூடாது. ஆண்டவர் வெளிப்படுத்தினாலும் சொல்லக்கூடாது. ஏன்னா ஜனங்கள் மனம் திரும்பவில்லை. ஆண்டவர் தேசத்தை குறித்து வெளிப்படுத்துகிறார், பட்டணங்களை குறித்து வெளிப்படுத்துகிறார், சபையை குறித்து வெளிப்படுத்துகிறார், தேசங்களை குறித்து வெளிப்படுத்துகிறார். ஜனங்கள் இன்னும் வணங்கா கழுத்துள்ளவர்களா இருக்கிறார்கள் என்று சொல்லி நானும் சில சூழ்நிலைகள் நிமித்தமாய் ப்ராபசி சொல்லக்கூடாது என்று நான் முடிவு செய்தேன். 2020க்காக நான் ஜெபிக்கவே இல்லை. 2019 டிசம்பர் வந்தது, ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தை அடிப்போம், சபையாருக்கு கொடுப்போம் சொல்லி வாக்குத்தத்தத்தை எடுத்து பிரிண்ட் பண்ண. தனி ஜெபம் 4 மாசம் நடத்தவில்லை. செவ்வாய் புதன்கிழமை தனி ஜெபம் நடத்துவோம், எல்லாருக்கும் தீர்க்க தரிசனம் சொல்லுவோம், ஜனங்கள் திரளாய் வருவார்கள். 4 மாசம் தனி ஜெபம் நடத்தல. வேண்டாம், சபையை பார்த்துக் கொள்ளுவோம், சும்மா இரவு ஜெபத்தை நடத்துவோம், போய்கொண்டே இருப்போம், இனி எதிலையும் நாம சிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அமைதியா இருந்துட்டேன். டிசம்பர் 28ஆம் தேதி வந்தது, நான் அது வரைக்கும் 2020க்கு ஜெபிக்கல. 29, 30, 31 ஜெபிக்கல. நெக்ஸ்ட் இயர் என்ன நடக்கும் ஜெபிக்கவே இல்லை. எல்லாரும் கேட்டாங்க, நெக்ஸ்ட் இயர் எப்படி இருக்கும் தெரியாது. நிறைய ஊழியக்காரங்க போன் பண்ணுவாங்க, பிரதர் அடுத்த ஆண்டை குறித்து தேவன் என்ன வெளிப்படுத்தினார் தெரியாது. அப்படியே சொல்லிக் கொண்டிருந்தேன். 31ஆம் தேதி பழைய வருஷத்தினுடைய செய்தி கொடுத்தேன். ஜனங்கள் நல்ல கர்த்தரை ஆராதித்தார்கள். நியூ இயர் மெசேஜ், அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட செய்தி எடுத்து வச்சிருக்கிறேன்.
சரி, புதிய வருஷம் பிறந்த உடனே நாம் செய்தி கொடுத்துட வேண்டும் என்று சொல்லி 11:45 என் மகன் வொர்ஷிப் நடத்த ஆரம்பித்தான். நானும் மேலே நின்று ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், இந்த பாடல்களோடு சேர்ந்து பாடல்களை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிற நேரத்தில் என்னையும் அறியாமல் என் வாய் வளர ஆரம்பித்து விட்டது. ப்ராஃபஸி வர ஆரம்பித்து விட்டது. 1ஆம் தேதி காலையில் எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? ஹாப்பி நியூ இயர், புது வருட வாழ்த்துக்கள் பிரதர், இந்த வருஷத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், 2020 கர்த்தர் உங்களை உயர்த்துவார் அப்படின்னு சொல்லிட்டு தானே போவாங்க. எல்லாம் வந்து ஹாப்பி நியூ இயரே சொல்லல, சும்மா கை கொடுத்துட்டு எல்லாம் போயிட்டாங்க. ஒரு சிலர் என்ன இந்த வருஷம் இவ்வளவு மோசமா அப்படின்னு போயிட்டாங்க. நல்ல வார்த்தைகளை கேட்க வந்தால் இப்படி ஒரு பேட் ப்ராஃபஸியை கேட்டுட்டு போறமே. வீட்டில் போய் போட்டு பார்த்தேன், நானே அலர்ந்து போய்விட்டேன் ப்ராஃபஸியை கேட்டு. உடனே என் மகனை கூப்பிட்டு சொன்னேன், யூடியூப்ல அப்லோட் பண்ணாத விட்டு, ஏன்னா இந்த தீர்க்க தரிசனம் ரொம்ப கருகலான தீர்க்க தரிசனமா இருக்குது. ஆண்டவர் ரொம்ப காரியத்தை வெளிப்படுத்தி இருக்கார். வேண்டாம், 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதி 4ஆம் தேதி அப்லோட் பண்ணல. 4 நாளும் எல்லாருடைய ப்ராஃபஸியும் கேட்கிற. 2 எத்தனையான வருஷம், அறுவடையின் ஆண்டு, எழுப்புதலின் ஆண்டு, பொன்னான வருஷம், சிறந்த ஆண்டு, ஆத்துமாக்களை சேர்க்கிற ஆண்டு, சபைகள் விரிவடைகிற ஆண்டு, தேசத்திலே எழுப்புதல் வருகிற ஆண்டு, எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார், எல்லாரையும் ஆண்டவர் உயர்த்த போகிறார், எல்லாரையும் ஆண்டவர் மேன்மைப்படுத்த போகிறார் என்ற ப்ராஃபஸி. என் மகன் வந்தான், இப்போ ஆண்டவர் தானே சொன்னாரு, ஆமா நான் போடுறேன்னு சொல்லிட்டு போட்டான். 4ஆம் தேதி அப்லோட் பண்ணிட்டான். கீழே கமெண்ட்ஸ் வருகிறது, அந்த ஊழியக்காரரை பற்றி ப்ராஃபஸி இருக்கிறது, போய் பார். அந்த ஊழியக்காரர் 2020 குறித்து பேசி இருக்கிறார், பார். இப்படி எல்லாம் ஆண்டவர் பேச மாட்டார். கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிட்டோம். என்ன ப்ராஃபஸி அப்படி? இந்த வருஷம் மிக 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 மோசமான வருஷம். கொள்ளை நோய் வரும், அநேக ஜனங்கள் மரிப்பார்கள், சபைகள் அடைக்கப்படும், பொருளாதாரத்தில் மாபெரும் வீழ்ச்சி ஏற்படும். கிறிஸ்தவர்கள், கிறிஸ்தவ ஊழியர்கள் கொள்ளை நோய் நிமித்தமாய் வேதனைப்படுவார்கள். இந்த ஆண்டு மோசமான ஆண்டு. மார்ச் மாசம் ஒரே ஒரு நாள் லாக்டவுன். அன்றைக்கு என்ன கிழமை? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஏர்லி மார்னிங் எங்க சபையில் ஆராதனை வச்சுட்டு என் வீட்டிற்கு போய் சில நிமிடங்கள் ஓய்வு எடுத்துட்டு முழங்கால் போட்டேன். ஆண்டவரே, இந்த கொள்ளை நோய் ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுனை கொண்டு வந்துருச்சே, எல்லா சபைகளும் பூட்டப்பட்டுருச்சே, வழிபாடு நடக்கக்கூடாது, யாரு வழிபாட்டு தலங்களை திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்களே, தயவு செய்து இந்த கொள்ளை நோயை ஸ்டாப் பண்ணுங்க. ஆண்டவர் சொன்னார், எழும்பு, கொள்ளை நோய்க்கு ஜெபிக்காதே. மறுபடியும் 21 நாட்கள் லாக்டவுன், 3 ஞாயிற்றுக்கிழமை. வழிபாட்டு தலங்கள் அடைக்கப்பட வேண்டும், யாரும் அங்கும் இங்கு போகக்கூடாது, வெளியே நிற்கக்கூடாது, ஆஸ்பத்திரிக்கு போகணும்னா போகலாம், மற்ற இடத்திற்கு யாரும் போகலாம். 3 வாரம் சபைகள் அடைக்கப்பட்டது. கொள்ளை நோய் பெருக ஆரம்பித்தது. நீங்கள் வேண்டுமானால் யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்கள். அந்த பிகினிங்ல என்ன போட்டாங்க தெரியுமா? கொள்ளை நோய். கொரோனான்னு போடல, கொள்ளை நோய் தான் போட்டாங்க. எவனோ போய் சொல்லிட்டான் போல இருக்குது அரசாங்கத்தில். கொள்ளை நோயின் போடாத, அது பைபிள் இருக்குது அப்படின்னு உடனே ஒரு பேரை செட் பண்ணானுங்க பாருங்க, கொரோனா அப்படின்ற ஒரு பேரை செட் பண்ணி போட்டானுங்க. கொள்ளை நோயின் போடல. 7 மாதம் சபைகள் அடைக்கப்பட்டது. 21 சபைகள் அடைக்கப்பட்டது. 22 பிப்ரவரி வரை சபைகள் அடைக்கப்பட்டது. 22 மார்ச் வரைக்கும் லிபரலா விட்டாங்க. 23 லிபரல், 24 லிபரல், 22
மார்ச் மாதத்திலிருந்து 24 எண்டு வரைக்கும் லிபரல் தான். கர்த்தரை ஆராதிக்கலாம், எங்க வேணாலும் போலாம், எங்க வேணாலும் வரலாம், வழிபாட்டு தலங்களை திறக்கலாம், எல்லா கம்பெனியும் ஓபன் பண்ணலாம், பெருங்கூட்ட ஜனங்கள் மார்க்கெட்டுக்கு போகலாம். ஒரு விடுதலை வந்தது. 2025 தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மார்ச் எண்டு வரைக்கும் ஒரு பெரிய போராட்டத்தோடு போயிட்டு இருக்குது. அமெரிக்கால தீ விபத்து, விமானம் வெடித்து சிதறியது, சில விமானங்கள் கடலிலே விழுந்தது, மழை பெய்யக்கூடிய நேரத்தில் மழை பெய்யல, சூடு வர வேண்டிய நேரத்தில் சூடு வரல, வெப்பம் அதிகரித்தது, கடல் கொந்தளித்தது. எல்லா ஜனங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த 2025 தொடக்கம் முதல் இந்நேரம் வரைக்கும் ஒரு பதற்றமான சூழ்நிலை. ட்ரம்ப் பதவி ஏற்றார். இந்த வருஷம் ப்ராபசியில் இருக்கு. ட்ரம்ப் பதவி ஏற்பார், கூட்டாளியோடு சேருவார், தவறான முறையில் ஆட்சி நடத்துவார். இன்றைக்கு தவறான முறையில் ஆட்சி போய் கொண்டிருக்கிறது. தீர்மானிக்கிறது வல்லரசு அமெரிக்கா. தேவ ஜனமே, இந்திய ஜனங்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். வரி போட்டு தள்ளுறார். இந்தியாவுக்கு 28% வரி அமெரிக்காவுக்குரிய காரியம். இங்கிருந்து போனார்கள் என்றால் என்னென்ன காரியத்திற்கு வரி போட வேண்டுமோ அத்தனையும் வரி. சைனாவுக்கு 48% வரி போட்டிருக்கிறார். எப்படி ஒரு குட்ஸ் அனுப்புறது? ஆனால் அமெரிக்கா மக்களுக்கு, வெள்ளைக்காரர்களுக்கு வரி இல்லை. எத்தனை சம்பாதிச்சாலும் சரி, இன்கம் டாக்ஸ் கிடையாது. இப்போ அலன் மாஸ்க் ஒரு முக்கியமான போனை கண்டுபிடிச்சிருக்கார். இ சிம் அப்படின்னா சிம் கிடையாது, எலக்ட்ரிக் சிம். சேட்டலைட் மூலமாய் வருகிறது. உலகம் எங்கிலும் ஜூன் மாசம் லார்ஜ் பண்ண போறாங்கன்னு சொல்லி தெளிவாய் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாவற்றிலும் வருகிறது. இ சிம், சிம் கிடையாது. உலகம் முழுவதும் எலன் மாஸ்க் கையில சேட்டலைட் கொண்டு வர போகிறார். ஆண்டவர் சொன்னது நிறைவேறி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய ஊழியர்கள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? விசுவாசிகள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? என்னமோ நடக்கிறது நடக்கட்டும், இயேசு வந்தா வரட்டும், போலாம், வரலன்னா வராம இருக்கட்டும், இருப்போம். இப்படிங்கிற நிலைமையில தான் இருக்க. யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறான், வணங்கா கழுத்துள்ளவர்கள், விரியன் பாம்பின் குட்டிகள். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கிறோம்? ஏசாயா தீர்க்கனுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் இருக்கிறார்களே. அவர்கள் மிகுதியாய் ஜெபிக்கிறார்கள், நான் கேளேன். அவர்கள் கைகளில் சுத்தமில்லை. இந்த உலகத்திலேயே முதல் நற்செய்தி என்ன தெரியுங்களா? இயேசு பிறந்தார். இரண்டாவது நற்செய்தி என்ன தெரியுங்களா? இயேசு அற்புதம் செய்தார். மூன்றாவது நற்செய்தி என்ன தெரியுமா? இயேசு சிலுவையில் அறையப்பட்டார். நாலாவது நற்செய்தி என்ன தெரியுமா? இயேசு எனக்காக மரித்தார். ஐந்தாவது நற்செய்தி என்ன தெரியுமா? இயேசு எனக்காக உயிர் தெழுந்தார். ஆறாவது நற்செய்தி என்ன தெரியுமா? திரும்பவும் வருவார். ஏழாவது நற்செய்தி என்ன தெரியுமா? என்னை கூட்டிக் கொண்டு போய் அவரோடு வைத்திருப்பார். இந்த 7 தான் நற்செய்தி. இந்த 7க்குள்ளதான் பைபிளே அடங்கி இருக்குது. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் எப்படி இருக்கிறோம்? 7 நற்செய்தி. இயேசுவின் பிறப்பு தானே தெரியும், இயேசு அற்புதம் செய்தார் தெரியும், இயேசு
மரித்தார் தெரியும், உயிர்த்தெழுந்தார் தெரியும், இயேசு வருவார் தெரியும், என்னை எடுத்துக்கொண்டு போவார் தெரியும், அவரோடு இருப்பேன் தெரியும். அதற்கு தகுதி உள்ள பிள்ளைகளாய் இருக்கிறீர்களா? சிலுவை 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 எல்லா டிவியிலும் ஓடிக்கொண்டிருக்கிறது. சிலுவை தியானம், சிலுவை தியானம், சிலுவை தியானம் என்று எல்லா செய்தியும் சொல்லுகிறார்கள். சிஎஸ்ஐ, காத்தலிக், லூத்ரன் எல்லா திருச்சபைகளிலும் வீக்கெண்ட் லெந்து கால நற்செய்தி கூட்டங்கள், சாம்பல் புதன், பெரிய வியாழன், பெரிய வெள்ளி, இயேசு உயிர்த்தெழுந்த ஈஸ்டர் தினம் வைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். என்ன பிரயோஜனம்? கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பெத்தலையில் பிறந்தவரை பாட்டு, குட் ஃப்ரைடே அன்றைக்கு பாரீரருணோதயம் போல் உதித்து வரும் இவர் யாரோ பாடுறாங்க. உயிர்த்தெழுந்த நாள்ல யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். பிறப்பு முடிஞ்சது, மரிப்பு முடிஞ்சது, உயிர்த்தெழுதல் முடிஞ்சது. என்ன தெரியும் ஜனங்களுக்கு? இதனால எல்லாம் என்ன நன்மை? இயேசு பிறப்பு, உன்னதத்திலே மகிமை, பூமியிலே சமாதானம், மனுஷர் பேரில் பிரியம். இயேசு மரித்தது கிரயத்துக்கு விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார், ரத்தத்தை சிந்தி விலை கொடுத்து வாங்கி இருக்கார். உயிர்த்தது என் ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். எங்கள் ஆண்டவர் மரித்த தெய்வம் அல்ல. He is a living God. Jesus is alive. அதுதான் சிறந்த காரியம். இன்னொன்று, என் இயேசுவின் கல்லறை திறந்திருக்கிறது. என் இயேசுவின் கல்லறை பூட்டப்படவில்லை, திறந்திருக்கிறது. அவர் சொல்லி போனார். அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்த பொழுது, கலிலேயராகிய மனுஷரே, இயேசு எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே திரும்ப வருவார். உன்னையும் என்னையும் அவர் கூட்டி செல்லும்படி திரும்ப வருவார். திரும்பி வருகிற தேவன் உன்னை எதிர்கொண்டோ அல்லது கல்லறையிலிருந்து பரிசுத்தவான்களையோ எடுத்துக்கொள்ளப்படணும் சொன்னா நீ எப்படி ஜீவிக்க வேண்டும் என்பதை யோசித்து பார். இனி எல்லாம் ரொம்ப மோசமான நாட்கள். தேர்ட் வேர்ல்டு வார் வரப்போகுது. நீங்க வேணா பாருங்க, கொஞ்ச நாள்ல மிகப்பெரிய வார் சம்பவிக்க போகிறது. இடையிடையே டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு, நான் தேர்ட் வேர்ல்டு வாருக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன் சொல்லுவாங்க டிவியில ஒரு வாரமாய். அடுத்த வாரம் இந்த நாளிலிருந்து வேர்ல்டு வார் ஆரம்பிக்க போகிறது. நீங்கள் எல்லாரும் வீட்டுக்குள் முடங்கி இருங்கள். மின்சாரம் இருக்காது, தண்ணி திறந்து விட ஆள் இருக்காது, போர் வாட்டர் மட்டும்தான் வரும். வீட்டில் அரிசி பருப்பு வாங்கறதுக்கு அரிசி கடை இருக்காது, மளிகை கடை இருக்காது, கறிக்கடை இருக்காது, எங்கேயும் வெளியே போக முடியாது, தண்ணிக்கான் வாங்க முடியாது. எல்லாம் மூன்றாம் உலக மகா யுத்தத்தில் எல்லாரும் ஒரு வீட்டுக்குள்ள மூளையில முடங்கிட்டு இருப்பாங்க. அப்படியே குண்டு மழை பொழியுமா. விஞ்ஞானி சொல்லுகிறார் 50% வேர்ல்டுல அநேகர் மரித்து விடுவார்கள். ரஷ்யால ஒரு குண்டு தயாரிச்சிருக்காங்க. அந்த குண்டு ஆபரேட் பண்ண இங்க வெடிக்காது, பூமிக்குள்ள எத்தனையோ கிலோமீட்டர் உள்ள போகுமா. உள்ள போய் எந்த திசையை நோக்கி போகுதோ 30 நாடுகள் அழிஞ்சிருவான். ரஷ்யால ஒருத்தன் விஞ்ஞானி கண்டுபிடிச்சிட்டான், ஃபார்முலா ஆபரேட் பண்ற ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டான். இந்த மைக்கு நான் சும்மா பேச முடியுமா? அங்க சுவிட்ச் போடணும், ஆம்பிளிஃபயர் எரியணும், அதுல இந்த வயரை இன்செர்ட் பண்ணணும், இந்த ஸ்பீக்கர் பாக்ஸுக்கு கனெக்ஷன் கொடுக்கணும், அப்புறம் அங்க இருக்கிற அந்த எத்தனாவது மைக், 1வது மைக்குனா அந்த 1வது திருகணும், அதுக்கப்புறம் மாஸ்டர் வைக்கணும், ட்ரிபிள் பேஸ் இருக்கு அது வைக்கணும், அப்பதான் இது ஒர்க் ஆகும், அப்பதான் வெளியே ஸ்பீக்கர்ல கேட்கும்.
அந்த மாதிரி அந்த குண்டை ஆபரேட் பண்றதுக்கு ஃபார்முலா கண்டுபிடிச்சிட்டான். அவனை என்ன செய்வான் தெரியுமா? அதை அழிக்கிறதுக்குரிய ஃபார்முலாவை கண்டுபிடிக்கணும். அந்த ஃபார்முலா கண்டுபிடிக்க தொடங்கும் பொழுது ஹார்ட் அட்டாக்கில் அவன் செத்து விட்டான். இப்ப புதிய அழைப்பு கொடுத்திருக்கிறார். யார் விஞ்ஞானிகள் வாருங்கள், அந்த குண்டுவனுடைய தன்மை இப்போ உள்ள போறதுக்கு ரெடியா இருக்குது. செயல் இழக்கிற ஃபார்முலாவை கண்டுபிடிக்க வாருங்கள் விஞ்ஞானிகளே, என்ன வேண்டுமானாலும் தருகிறேன். எல்லாரும் போறாங்க. செயல் இழக்கிற ஃபார்முலாவை கண்டுபிடிக்க முடியல. ரஷ்யாவில் இருந்து இந்த குண்டு ஒரு திசையை நோக்கி செல்லுமையானால் இந்தியாவும் அதிலே அடங்கி இருக்கிறது. தேர்ட் வேர்ல்டு வார், 2 வேர்ல்டு வாரும் ஜெர்மன்ல இருந்து ஆரம்பிச்சது. தேர்ட் வேர்ல்டு வாரும் ஜெர்மன்ல இருந்து ஆரம்பிக்கும். கிறிஸ்தவங்களுக்கு சொன்ன மண்டையில ஏறாது. அவன் அப்படி, இவன் அப்படி, இவன் அப்படி, இவன் ஒளியா அப்படி, அவன் ஒளியா அப்படி, நீ எப்படி, அதெல்லாம் யோசிக்க மாட்டான். நான் பரலோகம் வருவனா அப்படி யோசிக்கணும். அவன் என்ன பேசுறான், இவன் என்ன பேசுறான், இது என்ன ப்ராபசி, இது என்ன தீர்க்க தரிசனம், இது என்ன கர்த்தருடைய வார்த்தை. போ, ஆசீர்வாதம் அதுதான் முக்கியம். ஆண்டவர் நம்மை ரட்சிப்புக்குள் உண்டாக்கின உடனே அவருடைய ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்க ஆரம்பித்து விட்டார். ஜோம் பண்ண பைபிள் வாசிக்க பரிசுத்தமா இருக்க, உண்மையா இருக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டே போவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வா, இளைப்பாறுதல் தருவேன், முழங்கால முடக்கு, ஆசீர்வதிப்பேன், விசுவாசி, ஜெபம் பண்ணு, எல்லாம் உனக்கு கிடைக்கும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பரமண்டல ஜெபம் தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? பரமண்டல ஜெபத்தில் என்ன சொல்ல தெரியுமா? அன்றொன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், நாளை தாரும் போட்டிருக்குதா? பறவைகளை கவனித்து பாருங்கள். விதைப்பதில்லை, நூற்பதில்லை, களஞ்சியத்தில் சேமித்து வைப்பதில்லை, அவைகளே பிழைப்பூட்டுகிற பரமபிதா உன்னையும் பிழைப்பூட்டுவது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. ஆகையால் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாது. இன்னைக்கு உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, என்னை கூப்பிடு, நான் மறு உத்தரவு கொடுப்பேன், நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை சொல்லியிருக்காரு. எண்ணி முடியாத அதிசயம். யோபுவே உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். சீமான் பொல்லாப்புக்கு விலகினவன், கர்த்தருக்கு பயப்பட்டவன், ஐஸ்வர்யவான், தெருவுக்கு வந்துட்டான். ஆண்டவர் விட்டாரா? திரும்ப கூப்பிட்டு வந்து 2 மடங்கு ஆசீர்வதிச்சார். நாம எவ்வளவு பாடுபடுறோமோ அவ்வளவு பாடுகளுக்கு ஏற்ற ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், அப்படியே மனசுல பதிச்சுக்கோங்க. சிலுவை, கிராஸ், சிலுவை எவ்வளவு மேன்மை தெரியுமா? பெந்தகோஸ்காரங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது. சிஎஸ்ஐ காரங்க மேல அந்த சிலுவையை வச்சிருக்கிறாங்க. சர்ச்சுக்குள்ள இங்க பெரிய சிலுவை வச்சிருப்பாங்க, பெரிய சிலுவை. சிலுவை எதை குறிக்கிறது? பாடை குறிக்கிறது. சிலுவை எதை குறிக்கிறது? ரத்தம் சிந்தினதை குறிக்கிறது. சிலுவை எதை குறிக்கிறது? மன்னிப்பை குறிக்கிறது. சிலுவை எதை குறிக்கிறது? புனிதமானது என்பதை குறிக்கிறது. சிலுவை எதை குறிக்கிறது? வெற்றியை குறிக்கிறது. தெரியுமா உங்களுக்கு? இயேசு சிலுவையில தொங்கி 7 வார்த்தை சொன்னார் தெரியுமா உங்களுக்கு? பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். 2வது, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதீசில் இருப்பாய், கல்லனை பார்த்து சொன்னார். 3வது, யோவானை பார்த்து சொல்றாரு, அதோ உன் தாய். மரியாளை பார்த்து சொல்றாரு, அதோ உன் மகன். 4வது சொல்றாரு, ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். 5வது சொல்றாரு, தாகமாயிருக்கிறேன். ஆத்தும தாகம். இந்த பயலுக நினைச்சிட்டானுங்க இயேசுவுக்கு குடிக்கிறதுக்கு தாகம்
அப்படின்னு சொல்றாருன்னு சொல்லி கசப்பு கலந்த காடியை, அதாவது ஸ்லோ பாய்சன்ல சாகர மாதிரி, வழி தெரியாம சாகர மாதிரி ஒரு கசப்பு கலந்த காடியை அப்படியே இயேசுவுக்கு குடிக்க கொடுக்கிறாங்க. இயேசு மறுத்துட்டார். ஆறாவது சொல்லுகிறார், இட் இஸ் finished. பிதா தனக்கு கொடுத்த வேலையை முடித்தார். ரட்சிப்பின் வேலையை முடித்தார். ஆத்ம ஆதாயத்தின் வேலையை முடித்தார். அற்புதத்தின் வேலையை முடித்தார். பாடுபட்டு, அதுதான் பிதாவுக்கு சித்தம். கெத்செமனே தோட்டத்திலே ஜெபிக்கும் பொழுது வியர்வை ரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்த பொழுது, உமக்கு சித்தமாகிற காரியம் ஆகட்டும், உமக்கு என்ன சித்தமோ அதை செய்யும், என் சித்தத்தின்படி வேண்டாம், உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுள். கோமணத்தை கட்டி விட்டாங்க, சிலுவையிலே பேசினார், இட் இஸ் finished. எல்லாம் முடிந்தது. கடைசியா சத்தமா பேசுறாரு பாருங்க, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார். சிலுவையில் அவர் தொங்கிறதுக்கு முன்னால வாரினால் அடிக்கப்பட்டு, முள்முடி சூட்டப்பட்டு, வஸ்திரத்தை கலற்றி ஒரு கோமண துணியை கட்டி கொடுத்து, சிலுவையை சுமக்க சொல்லி, சிலுவையை தூக்கிட்டு போய் 2 கைகளில் ஆணி, 2 கால்களில் ஆணி, இந்த பக்கம் ஒரு கல்ல, இந்த பக்கம் ஒரு கல்ல, நடுவில் இயேசுவை நிறுத்தினார்கள். அதுலதான் 7 வார்த்தை பேசினார். செத்த பிறகும் சும்மா விடல. விழாவில் ஈட்டியால் குத்தி பார்க்கறாங்க, இவர் செத்துட்டாரா இல்லைன்னு. கொஞ்சம் நெஞ்ச இருந்த ரத்தமும் நீரும் வெளியே வந்தது. சும்மா நினைச்சிட்டீங்க சிலுவைனா இப்ப வெற்றியின் சின்னமா இருக்குது, புனித சின்னமா இருக்குது. சிலுவையில் ஐங்காயங்கள் அணிந்து தொங்கினார் இயேசு. அது பாவத்தின் பயங்கரத்தை காட்டுகிறது. அது பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை காட்டுகிறது. உனக்காக நான் ரத்தம் சிந்தி இருக்கிறேன், வா என்று அந்த ரத்தம் கூப்பிடுகிறது. நான் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆவது நாள் உயிரோடு எழுவேன், உன்னை கூட்டிட்டு போறக்கு நான் வரப்போறேன், இந்த சிலுவையை பார். நிறைய பேருக்கு சிலுவையின் மேன்மை தெரியாது. சிலுவையிலிருந்து இயேசு ரத்தம் சிந்தினது தெரியாது. சிலுவைதானே சிலுவைதானே சிலுவைதானே. ஒரு சில சபைகள்ல சிலுவையை மேன்மையா நினைப்பாங்க. அந்த மேல இருக்கிற சிலுவை ரத்த சவப்புல ஏன் தெரியுமா இருக்குது? அதுல இயேசு ரத்தம் சிந்தினார். இன்னைக்கு சிலுவைய எல்லாம் கேவலமா நினைப்பாங்க, பாடு, உபத்திரவம், கண்ணீர். ஆனா அந்த சிலுவையில சாத்தானை வெற்றி சிறந்தார் என்று யாருக்குமே தெரியலையா? அவன் தலையை சிலுவையில் நசுக்கினார் என் இயேசு. The Holy Land டிவியின் வாசகர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளையே, என் சிலுவை நாதனுடைய ரத்தம், ஆபேலின் ரத்தம், சத்தமிட்டு கூப்பிட்டது உண்மை. இயேசுவின் ரத்தம் 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதியில உன்னை நோக்கி சத்தமிடுகிறது, மனம் திரும்பு. நீ விசுவாசியாயிருந்தால் முழங்கால முடக்கு. நீ தேவனுடைய ஊழியக்காரனாய் இருந்தால் விசுவாசிகளுக்காக கதறு கதறு கதறு. நேற்று இரவு நாங்கள் போகும் பொழுது இந்த கிருபாசனத்தின் ஸ்தாபகரை நான் நினைத்து பார்த்தேன், சாது இயேசுதாஸ் ஐயா. அதை நினைத்து பார்த்தேன். அந்த திருச்சபையிலே நான் பிரசங்கித்திருக்கிறேன்.
அவருடைய கல்லறையை பார்த்திருக்கிறேன், அவருடைய புஸ்தகங்களை வாசித்திருக்கிறேன். எப்படிப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன்! எங்களுக்கு நேற்று கார் ஓட்டிட்டு வந்து ஒரு பிரமிப்பா கேட்கிறார். என்னோடு வந்த உடன் ஊழியர் பிரமிப்பா கேட்கிறார், நீங்க அவங்கள பார்த்திருக்கிறீங்களா? இல்லப்பா, எங்க அப்பா பார்த்திருக்கிறார். எங்க அப்பாவுக்கு அவரை தெரியும். எங்க அப்பா சொல்லுவார். எப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தமான் வித்திட்ட சபை! இன்றைக்கு அந்த வித்து, அந்த தேவ மனுஷனுடைய பாரம் கருபாசனத்தில் இருக்குதா? அந்த தேவ மனுஷனுடைய பாரம் பெந்தேகோஸ்தே வட்டாரத்தில் இருக்குதா? அந்த மனுஷனுடைய தியாகம் தேசத்தில் இருக்கிறதா? ஒரு கோயில் சாவடியில மழை வருதுன்னு படுத்திருந்தாரா, பூசாரி அங்கேயும் ஓடுறானா, பிசாசு உள்ள இருந்தது வெளியே ஓடிருச்சான். இவன் பிசாசை தேடிட்டு போயிட்டு இருக்கிறான். பிசாசு கிட்ட இவன் கேட்டானாமா, ஏயா ஏன் இங்க வந்திருக்கிற? யோ, அங்க ஒருத்தன் படுத்திருக்கிறான், அக்கினி எரிகிறது, அவனை துரத்தி விடு. போய் சாதுதேசா செய்யாத, ஐயா எந்திரிங்கய்யா. யாரியா நீ? பூசாரி. நீங்க யாரியா? தேவ மனுஷன். ஐயா தயவு செய்து இங்க படுக்காதீங்க, எந்திரிச்சு போயிருங்க. உள்ள இருக்கிற எங்க தெய்வங்கள் எல்லாம் கூக்குரலிடுது. உண்மைதானே பாஸ்டர்? உண்மை. படிச்சு பதறிட்டேன் நான். இப்படிப்பட்ட அக்கினி யார்கிட்ட இருக்கு? இப்படிப்பட்ட பரிசுத்தாவி யார்கிட்ட இருக்கு? இப்படிப்பட்ட வரங்கள் யார்கிட்ட இருக்குது? ஒருத்தன் வந்து அவர்கிட்ட கேள்வி கேட்டானா, நான் இயேசு உயிரோடு இருக்கிறான்னு எனக்கு எப்படி நான் நிரூபிக்கிறது? சொன்னாரா, ஐயா நாளை மாலை உன் மனைவி செத்து போயிடுவா சொன்னார்ல. நடந்துச்சு என்ன தெரியுமா? அடுத்த நாள் மாலையில் அவங்க மனைவி செத்து போயிடுச்சான். அடக்கம் பண்ணிட்டு நேரா ஐயாட்ட வந்து, ஐயா நான் ஊழியத்துக்கு வரேன், எனக்கு இந்த உலகம் வேண்டாம். அவர் சொன்ன கார் நிக்குது, பஸ் நிக்குது, அவர் சொன்ன ட்ரெயின் நிக்குதான். உங்க ஊர்ல குளித்தூர ஸ்டேஷன்ல பிரசங்கம் பண்ணிட்டு மெட்ராஸ்க்கு போகணுமா? ஐயா ட்ரெயின் போயிருச்சு. நிற்கும். போனா இன்ஜின்ல பழுதடைஞ்சிருச்சுன்னு சொல்லி ட்ரெயின் நிக்குது. இவர் ஏறி உட்கார்ந்தோன்னா ட்ரெயின் போகுது. 5 பைசா பாக்கெட்ல வச்சுக்க மாட்டாராம், கையில 1 ரூபாய் இருக்காதான், பணம் என்ன தெரியாதா? இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நீங்க எப்படி இருக்கிறீங்க? சிலுவை ஒரு பயங்கரத்தை காண்பிக்கிறது. சிலுவை பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை காண்பிக்கிறது. சிலுவை ரட்சிப்பை காண்பிக்கிறது. சிலுவை வெற்றியை காண்பிக்கிறது. சிலுவை அற்புதத்தை காண்பிக்கிறது. சிலுவை எனக்காக மரித்த இயேசு என்பதை காண்பிக்கிறது. சிலுவை இயேசு உயிரோடு எழுப்பினதை காண்பிக்கிறது. அவர் சிலுவையில் இல்லை, சாத்தானை தோற்கடித்த இயேசு காலின் கீழே தலையை நசுக்கிட்டாரு. மீது இருக்கிற உடம்ப நசுக்கிறது எங்கிட்ட தேவன் கொடுத்திருக்கிற வல்லமை. ஹல்லேலூயா! எழும்பி நிற்போமா? கண்களை மூடுவோமா? இயேசுவை நோக்கி பார்க்க போகிறோம். எல்லாரும் எழும்பி நிற்போம், கண்களை மூடுவோம், இயேசுவை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா! ஜீசஸ் ஜீசஸ். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார். கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்தோடு உன்னை காத்திடவே. கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்தோடு உன்னை காத்திடவே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளை
உன்னை நம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை நம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா, சகல வியாதியையும் குணமாக்க வல்லவரா. யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றிய கிருபைய அன்பை அளித்திடவே, யாராயிருந்தாலும் வேதங்கள் இன்றிய கிருபைய அன்பை அளித்திடவே இயேசு அழைக்கிறார். இயேசு அழைக்கிறார். ஆவலாய் உன்னை நம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார். டிவியை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரர்களே, சகோதரிகளே, இப்பொழுது இந்த ஆலயத்திற்குள் இருக்கிற சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைக்கு உன்னுடைய நிலை என்ன? ஏன் சோதனை, ஏன் பாடு, ஏன் உபத்திரவம், ஏன் கலக்கம், ஏன் பயம், ஏன் பிசாசு உன் வீட்டுல வந்து பல சோதனைகளை கொடுக்கிறான்? Today, right now, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் மேலே தெளிக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உன் மேலே தெளிக்கப்படுகிறது. ஒரு விசை ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல். Forgive Lord. நான் ஜெபம் பண்ணாம விட்டுட்டேன், பைபிள் வாசிக்காம விட்டுட்டேன், தரிசனத்தை இழந்துட்டேன், உம்முடைய திட்டத்தை நான் நம்பாம போயிட்டேன். நான் இப்போ என்னை ஹேண்ட் ஓவர் பண்ணுகிறேன், உம்முடைய கையில் என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. நீர் எப்படி நடத்துமோ அப்படி நடத்தும். உம்முடைய தயைக்காக நான் பார்க்கிறேன். கர்த்தர் அநேகரை தொடுகிறதை நான் பார்க்கிறேன். ஹோலி லேண்ட் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற அநேகரை இயேசு தொடுகிறார். சாட்சிகளை கேள்விப்படுவேன். பிளட் கேன்சரா, பிரெயின் டியூமரா, ஹார்ட் அட்டாக்கா, எல்லா வியாதிக்கும் ஒரு மருந்து, பிளட் ஆஃப் ஜீசஸ். சமாதானம் இல்லையா? அவர் ரத்தம். நிறைய பேரு பிள்ளைகளுக்காக அழுகிறீங்க. தூர தேசத்திலும் சரி, நம்ம இந்திய தேசத்திலும் சரி, தமிழ்நாட்டிலும் சரி, கதறுகிறீர்கள் பிள்ளைகளுக்காக. இன்னும் முறையிடு, இன்னும் போராடு. உன் பிள்ளையை ஆண்டவர் சந்திப்பார். சில குடும்பத்தில எல்லாம் பிள்ளைகள் தற்கொலை பண்ணி இருக்கிறாங்க. சில வீட்டில எல்லாம் பிள்ளைகள் அகோரமா பிறந்திருக்கிறாங்க. பிரெயின் வேலை செய்யல, மன நோயாளியா இருக்கிறார்கள். குழந்தை இல்ல. blood of Jesus. சமீபத்திற்கு மாத்திரமல்ல, தேவத்திற்கும் தேவனாகிய கர்த்தர் ஹோலி லேண்ட் டிவியை பார்த்து கொண்டிருக்கிற, இனி பார்க்க போகிற, இந்த லைவ் முடிந்த பிறகு ஸ்ட்ரீமிங்ல வரும்பொழுது பார்க்க போகிற அத்தனை பேரையும் கர்த்தருடைய ஊழியக்காரனாகி நான் உம்முடைய பாதத்தை கெட்டியாய் பிடித்து ஜெபிக்கிறேன். Revealed Lord.
இந்த கிருபாசனம் சபையில் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வாதியும் இந்த தியாகத்தோடு நடத்துகிற அன்பு ஊழியரை ஆசீர்வாதியும். நாங்களும் இந்த 2 நாட்கள் ஊழியம் செய்தோம். உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் சொன்னதை சொல்லிட்டேன். நீர் சீக்கிரம் மாறும். நாங்கள் உம்மை சந்திக்க ஆயத்தப்படுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.